அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக கூட்டிகிட்டு போக முடியாது. கொடைக்கானல் 137 கிலோமீட்டர் வரலாமா? அதான் சொல்லிட்டு வந்துருக்கணுங்க. சொல்லாமல் வந்தது இவங்க. நான் இப்போ தான் திட்டிகிட்டு இருந்தேன். சொல்லிட்டு வர வேண்டியது சொல்லாமல் எதுக்கு வந்தப்பா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். இங்கே போக வேண்டியது முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். டீம் ரெடிங்க மாதிரி போக பெட்ரோலுக்கு மட்டும் தான் அடிச்சுக்கிட்டே போக மாட்டேங்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உனக்கு தெரியுமா தெரியாதாடா? டிரைவிங் ஃபுல் வண்டி எல்லாம் கிளச்சை விட்டாலும் வண்டி ஆஃப் ஆகாதுடா. அது ஏன் நீ ஆஃப் பண்ற? நீ முன்னாடி கேஷ்போர்ட் வச்சுவாங்களா? கேட்கணும். அவ்வளோ தூரம் கையெல்லாம் வச்சுட்டு போகணும். உள்ள வீட்டில் வந்து இது வந்து எப்படி சொல்றது, ரிச் பர்சன்லாம் வர தேட்டரு. எக்ஸாம்பிளுக்கு ஆடி காரு, பென்ஸ் கார்லாம் வருவானுங்க. டான் படத்துல போய் நான் எங்க கேங் தான் எந்திரிச்சுன்னு கை தட்டி டான்ஸ் ஆடுற கேங் 5 பேர் எல்லாம் அவங்க இதே பண்ணிக்கிறானுங்க. கிருன்னு எந்திரிச்சுன்னு டான்ஸ் ஆட செம்ம கடுப்பு ஏற்றிட முடியல. நீ சத்தியமா நானா? ஆமா. ஏன்னா இவன் மட்டும் இருந்தாலும் அந்த இடத்துல நீ ஏன் மாதிரி தப்பிச்சு நீங்க தூங்கிட்டு தானே இருந்தீங்க. அதான் சொல்றேன், தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விட்டாங்க. காரணமே நாங்களும் பெரிய ஆயிடுச்சு. போன் அந்த தூக்கத்துல போன் அடிச்சுட்டே இருந்துச்சு. கிருன்னு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டு எங்க பாப்பா பக்கத்துல போன் வச்சு படுத்திருந்தா. இன்னும் இப்ப பக்கத்துல இருந்து நான் சோஃபா மேல தானே போட்டிருந்தேன். இவ எடுத்து நோண்டி இருந்துருக்குறா போன் நைட்டு. படுத்தா நீ கரெக்டா 6 போன் சரி கோவம் வந்துச்சு. அந்த போன் எடுத்துட்டு வா, எங்க பாட்டி போன் எடுத்துட்டு வா, எங்க அம்மா நான் திட்டி வர பிடிச்சேன் அப்படின்னு பார்த்தா நீ. அதனாலதான் ஒரு மாதிரி வெறுப்பா பேசுறேன். கிளம்பிட்டேன். வந்து நின்று 4 பஸ் விட்டேன். ஈரோடு வண்டிக்கு என்னைக்கும் ஒரு வண்டி கூட விட மாட்டேன். வந்துச்சுன்னா ஓடி போய் ஆடுறாள். 4 பஸ் மறுபடியும் போன் அடிச்சா போன் அடிச்சு எடுக்கிறது. ஒரு 400 மீட்டர் போனா சென்னை போயிட்டு வரேன். ஆரம்பமா பண்றோம். லெஃப்ட். நான் அதுல எதுல லெஃப்டா? லெஃப்ட். மறுபடி ஈரோடு போற ரோடு. ஆனா கூகுள் மேப் போயிட்டு கூகுள் மேப் தான் சொல்றேன். அந்த காரை பாருடா. ஈரோடு போகுது பாரு. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடிப்பா. எங்க எதுலடா போனோம்? ஆனா ஸ்ட்ரைட்டா போயிட்டு பஞ்சத்துல லெஃப்ட் எடுக்கணும்னா. ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு திருப்பி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஈரோடு தான் போறோம் மறுபடியும் சத்தியமா. நான் ஈரோடு போகலண்ணா. என்னன்னா பாரு, ஈரோடு தான். ஈரோடு ரோடு இது திண்டல் ஈரோடு ரோடு. என்ன நம்பி போங்கண்ணா. நான் கரெக்டா நீங்க ஆமாண்ணா. ஆனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா கூட்டிட்டு போக முடியாது. என்ன பண்ணுவோம்னா வரும்போதெல்லாம் அந்த பேக் இருக்கும். ஆளு நீட்டா ரெடியா இருப்பான். வேணா உனக்கு தெரியும். தலைவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். தலைவர் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, லெஃப்ட்ல அந்த லைன்ல போகணும். அந்த லைன் நீ வீடியோல பாத்துருப்பீங்க. போன வீடியோல வந்திருக்காரு. வேற பத்தின ஒரு பெரிய ஸ்டோரி அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ரவுண்டான லெஃப்ட்னா லெஃப்டியா தேட்டர் போறோம் பாரு. ஆமாமா. நேத்து கடை. இங்க தான் டீ சூப்பரா இருக்கும். குடிச்சிடலாமா? ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு 15 கிலோமீட்டர். கதை கேட்க ரெடியாடா. ஆளு ஈரோடு ஃபோன் பண்ணிட்டு இப்படி தலைவரே பசிக்குது சாப்பிடணும் படம் பார்க்க போனேன். நம்ம வெளி அது அன்னைக்கு வந்து
போகும்போது ஒரு வண்டி இல்லை போட முடியல வண்டி எடுத்துட்டு நாங்கள் கூட போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா எங்க வண்டியை சுற்றி ஃபுல்லா காரா ஏகப்பட்ட வண்டி 6 பைக் பைக் அதுக்காக ஃபுல்லா இருந்து நீர் இல்ல நான் வண்டி ஏறிட்டேன் நானே ஏறிட்டேன் நீ ரெடி பண்ணிட்டேன் நானே ரெடி பண்ணிட்டேன் போடா ஆரம்பிங்க. One eternity later. இப்படியாப்பா நான் கொஞ்சம் போயிட்டுமா இன்னும் கொஞ்சம் தூரம் போங்கண்ணா. நான் எனக்குலாம் பெரிய ஆசிரமிங்களா உங்களை மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு தான் நான் வந்து மேப் பார்த்துட்டு போவேன். சூப்பரா நல்லா அருமையாக மேப் பார்க்குறீங்களா? நான் கரெக்டா தானே வழி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக தான் சொல்லி இதுவுமே ஈரோடு போகிற வழி தான் தெரியுமா? ஆனா இது ஈரோடு போகுது. முன்னாடிலாம் அப்படியே ரைட் அப்படியே ரைட் தான் இதுல. இதுல இதுதானே ஸ்ட்ரைட்டா போங்கண்ணா. இது ஸ்ட்ரைட்டா அண்ணா எது ரைட்? இதுதான் ரைட். ஆனா அங்க உங்க 2 ரோடு கன்ஃபியூஷன் ஆகும் தானே சொன்னேன். அவன் கரெக்டா தான் சொல்றான். நான் கரெக்டா டிரைவரா நான் போகிற ரோடு ஆனா எனக்கு மட்டும் ரோடு ரைட் போமா இதுல அப்படிதானே போட்டுருக்கு. டேர்ன் ரைட் தானே போட்டுருக்கு. சரினா டேர்ன் ரைட் நம்பி நான் ஒரு காலகட்டத்தில் சேலத்துல இருந்து எங்க மேச்சேரியிலேருந்து சேலம் போன கதையெல்லாம் இருக்குது. மீன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல போட்டு மறுபடியும் மேட்ரு வரணும். 3 வழி சேலம் போயிட்டோம். சேலம் எங்க இது தொப்பூர் ரோட போயிட்டோம். ஷார்ட்கட் யாருக்கும் தெரியாது. பெருங்குளம் சைடுலலாம் இடம் கம்மியா எல்லாம் பரவாயில்லப்பா, யாருக்குமே தெரியாது. புது ரோடு போட்டு யாருக்குமே தெரியாது. ஆமாண்ணா பாருங்க ரோடு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. நான் கூட ஓட்டலாம். நான் வேணா ஓட்டலாம். நீ பெருந்துறையில இடம்லாம் சீப் ரேட்ல கிடைக்குதா? அதான் பார்க்கலாம்னு வச்சுருக்கேன். வெள்ளை சட்டை போட்டு வரும்போது எனக்கு தெரிய வேணாம். புரோக்கர் அதாவது லேண்ட் புரோக்கர். நீ கிடைக்கிற மாதிரி இல்லை. லேண்ட் புரோக்கர். மாமா கோவம் வந்துருச்சு. பால்வாடி பள்ளிக்கூடம் ஒரு காலத்துல வேலை படிச்சோம். ஆயா வந்து கூட்டிட்டு போகும். அண்ணா கேட்குறேன் பால்வாடியில் என்னென்ன படிக்கிறீங்க? பேசுவேன் பேசக்கூடாது. சின்ன வயசுல உன ஆயா வந்து கூட்டிட்டு போனது. சின்ன வயசுல ஆயா வந்து எல்லாம் கூட்டிட்டு போனது இல்ல பால்வாடிக்கு. நான் போயிட்டு சளி வரும். சத்துமாவுக்காக தான் போவேன். நானும் சரி போனேன். சளி வரும். கட்சி போவேன். எங்கள் அம்மா டிவியில் கட்டிட்டு அதே எங்க அம்மா முடிஞ்சு சண்டை போட்டு அந்த இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு முட்டை யாரும் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டின் தாமரை மலர்ந்தே வளராது. இப்படி சொல்லிட்டு இருந்த நாய் என்ன பண்றான் தெரியுமா? போய் டிவியே ஓட்டு போட்டு வந்துக்கிறான். சத்தியமா இந்த வீடியோலாம் பாக்குறவங்களாம் காரியம் போடுவோம் பாரு. பக்கா ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. பிஜேபின்னா அப்புறம் யாரு யாரு ஆனா இப்ப கொஞ்சம் தூரத்துல லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா லெஃப்ட்ல ரோடு போகுதுன்னு சொல்லுது. லெஃப்ட்ல ரோட்டை காணலாம். இருக்குது அங்க இருக்கு. சென்னி மலை 2 பெருந்துறை 1 கிலோமீட்டர் அப்படியா? ஓ பெரு ஆனா பெருந்துறைல போவாதுன்னா இது போங்க. பெருந்துறை அங்க இருக்குண்ணா. நானும் இப்ப அதே மேப் தானே போட்டிருக்கேன். டேரக்டா ரோடு அவன் தம்பியை சுத்த போட்டுக்கிறானுங்க. சொல்றியா? சொன்னீங்க வீட்டுக்கு வண்டி எடுத்து சும்மாதான் கூப்பிட்டேன். இங்க போயிட்டு இருக்கிறேன். மாசனியம்மன் கோயிலு. இங்க நம்ம பொள்ளாச்சியில இருக்குதுல்ல. கம்மன் இருப்பான். தொழில் நல்லா முன்னேறும். நாளைக்கு 1ஆம் தேதி நாளைக்கு நான் புது தொழில் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு முக்கியமான நாளே நான் போயிட்டு இருக்கேன். அம்மாட்ட வார்த்தை சொல்லலாம்னு கூப்பிட்டேன். பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வரேன். இதெல்லாம் எடுக்க மாட்டீங்களாப்பா? அப்படிங்கிறீங்களா? ஆமாம்மா நம்ம வண்டியில தான். நானே என் ஃப்ரெண்டு மட்டும் தான் வரோம். அப்படிங்கிறீங்களா?